ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சப்பாத்தி எப்படி சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு வந்து 1/4 kg எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் 3/4 பாகம் பால் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த சர்க்கரையும் சால்ட்டும் நல்லா கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த கையில் மாவு நல்லா ஒட்டாமல் இருக்க 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வரணும். அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மாவு வந்து கையிலையும் ஒட்டாமல் அந்த பிளேட்லேயும் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஏதாவது ஒரு பிளேட் போட்டு இல்லை கவர் போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், அதை தேய்க்கிறப்பவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். தேய்க்கவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பாருங்கள், தோசை தவா நல்லா காஞ்ச அப்புறம் போட்டுக்கலாம். இதை நல்லா திருப்பி விடுங்க. ஒரு சைடு வேகட்டும், இன்னொரு சைடு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு இருந்தீங்களான்னா அது வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ நல்லா திருப்பி போடுங்க, அப்போ தான் சாஃப்டாகவும் வரும். அது சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தொட்டுக்கு நான் தக்காளி தொக்கும் கொண்டக்கடலை குழம்பும் வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குழம்பு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.